உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். Venniradai Race Coaching Institute for Banking and Government Jobs. அவங்கெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமல் என்கிட்ட வந்து நீ ஆடாத, நீ ஆடுறதுனால தான் அவர் வந்து குதிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இஷ்டப்படி செய்கிறாரு. அப்புறம் போக போக தான் அது புரிஞ்சுது. நம்ம ஃபீல் பண்ணி பண்ணுறச்ச தான் உள்ளேருந்து அந்த பாவம் வருது அப்படிங்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது தோணுதோ, உங்களை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு எது ஞாபகம் வரும் தெரியுமா? முதல்ல வந்து அதுவும் இல்லாமல் எனக்கும் சத்ருக்காவுக்கும் எங்கே போனாலும் கேட்குற இந்த கேள்வி. இதில் சிங்கப்பூருக்கு வந்து நம்ம அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கச்ச அப்பா வந்து எனக்கு உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம். வணக்கம். அழகு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இவங்க. அழகு, நளினம், மென்மை, ரொம்ப நல்லவங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. நான் மனசார அக்கா அக்கான்னு கூப்பிடக்கூடிய ஒருத்தரை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வெண்ணிராடை நிர்மலா அக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு எது ஞாபகம் வரும் தெரியுமா? முதல்ல வந்து நான் இதுக்கு சித்ராலயா ஆஃபீஸுக்கு வந்தேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட்டு ஃப்ராக்குன்னு நினைக்கிறேன், பெரிய நிறைய ஃப்ளோலாம் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு. எனக்கு வந்து நான் ரிஹர்சலுக்கு வந்திருக்கேன், இவர் தங்கப்பன் மாஸ்டர். ஓகே. இதுக்கு நீங்கள் வந்து நான் சும்மா இருக்கிறச்ச சுற்றி 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 ஆடி காட்டுறீங்க. அதுதான் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது அப்போ தான். எனக்கு ரொம்ப வேக ஞாபகத்தில் இருக்குது. உங்ககிட்ட நான் வந்து கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் ஆடினேன். என்ன பண்ணனாலும் ஞாபகத்தில் இல்லை எனக்கு. இப்போ டான்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீங்கள் வந்து கற்றுட்டு இருந்தீங்க. உங்களை வந்து ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை. சரின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் கிளாஸுக்கு ஆரம்பித்தோம். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணேன். கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்குறீங்க, ஏன் இவ்வளோ கரெக்ஷன்லாம் சொல்கிறீங்க? நான் எப்பவுமே டான்ஸ் பின்னாடி ரோல நின்று ததிக்கினத்தோம்னு ஓடி போகிற ஆள் நான். அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. அப்புறம் அந்த டான்ஸில் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினச்சிங்களோன்னு தெரியல. இல்லை பட் ஆனால் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் பெண்டு நிமித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவ்வளோலாம் பெண்டெல்லாம் நிமித்தல, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணேன். பெண்டு நிமித்துற அளவுக்கு உங்ககிட்ட அவ்வளோ இதுவும் இருக்கல்ல, தப்பும் இருக்கல்ல. கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணேன், அதுவே உங்களால் பொறுத்துக்க முடியல. அக்கா நான் வந்து ஜென்யூனாகவே கேட்குறேன். ஓகே, நான் உங்களை வந்து பட்டர் பண்ணுங்கிறதுக்காக கேட்கல. இல்லை, ஆனால் எப்படி நீங்கள் என்ன இப்படியே அழகாக இருக்கீங்க? அது வந்து மோஸ்ட்லி டான்ஸ் பண்ணுறதுனால தான். டான்ஸ் வந்து ஒரு அட்மோஸ்ட் யோகா மாதிரி தானே, பாடியினுடைய எல்லா பார்ட்டுக்குமே வேலை வருது. அதுவும் இல்லாமல் எனக்கும் சச்சுக்காவுக்கும் எங்கே போனாலும் கேட்குற இந்த கேள்வி. இதில் சிங்கப்பூருக்கு வந்து நம்ம இவர் நடிகர் சங்கம் அதில் போயிருக்கப்போ ஓப்பன் ஸ்டேஜிலேயே இவர் கோபிநாத் கேட்டார், நீங்கள் உங்கள் அழகின் ரகசியத்தை சொன்னால் எங்கள் ஊர் பெண்களையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஒன்று டான்ஸு, இன்னொன்று 2 பேருமே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலை. குழந்தை பெற்று குடும்பமாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் ஒரு வேளை. ஏக்கா கல்யாணமே பண்ணிக்கல? இது ஒரு வாரம் நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெறவில்லையே. அதுவும் நிறைய ஒர்க் பண்ணுறச்ச ஹீரோக்கள்லாம் எவ்வளவோ மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாங்க, மோட்டிவேட் பண்ண பார்ப்பாங்க, நிறைய நடந்திருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கச்ச அப்பா வந்து எனக்கு டான்ஸு, முக்கியமாக டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப இது பண்ணுவார். அப்போ வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க அட்வொகேட்ஸு, லாயர்ஸு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கச்ச நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு நம்பி இவ்வளோ டான்ஸுன்னு நீ வந்து செலவழிக்கிற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப ஒரு கிளாசிக்கல், ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. அதில் வந்து பெரியப்பா, அத்தைகள் அவங்கெல்லாம் அப்பாவுக்கு தெரியாமல் என்கிட்ட வந்து நீ ஆடாத, நீ ஆடுறதுனால தான் அவர் வந்து குதிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இஷ்டப்படி செய்கிறாரு, நீ ஆடுறது நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணப்போ அந்த இவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் லாய்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி
இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு நீ இந்த மாதிரி ஆட வைக்கிற அப்படின்னு. அப்பா எங்கள் அப்பா சொல்கிறார், என் பொண்ணு வந்து எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்காக பிறந்தவல்ல, அவள் சாதனை படிக்க பிறந்தவங்கப்பா. என்ன கான்ஃபிடன்ஸ். ஆமாம், அந்த இது வந்து மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சு போச்சு. நாம் வந்து சாதனை படைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். பட் டெஃபினட்டாக சாதனை படிச்சிங்க, அதில் எதுவும் டவுட் இல்லை. எவ்வளோ மூவிஸு, எவ்வளோ அந்த டைமில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் கலரில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தபோது அந்த டோன், அந்த ஈஸ்ட்மன் கலர்னு அப்போ சொல்லுவாங்க, அதோட எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் பேசுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், நீங்களும் சரி ஜெயலலிதாக்காவும் சரி 2 பேருமே கலர்ஃபுல்லான பர்சன். பக்கத்தில் ரவிச்சந்திர அங்கிளாக இருக்கட்டும், வேறு யாருக்கட்டும், எல்லாம் கருப்பு வேறு. அப்படியே கான்ட்ராஸ்டில் வின்சென்ட் அங்கிள் சொல்லுவார், ரொம்ப கஷ்டப்படுவேன் கேமரா லைட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அக்கா, டான்ஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு அரங்கேற்றம் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆசை எப்போ இருந்து வந்தது உங்களுக்கு? அது வந்து டான்ஸ் ட்ராமா பண்ண ஆரம்பித்தப்போ என் கூட ஆடுறதுக்கு பசங்க தேவைப்பட்டாங்க. அதே சமயத்தில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் டீச் பண்ணால் என்னன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து as I said you, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளோவா பொறுமை கிடையாது. எங்கள் அம்மாவே சொல்லிவிடுவாங்க, நீ வராத, நீ வந்த குழந்தைங்களெல்லாம் நீ அழ வைக்கிற அது சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் வளர்ந்த பசங்களை தான் எடுத்துப்பேன். இப்போ கூட வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிற பசங்க, அவங்களுக்கு வந்து பாவம்ங்கிறது வந்து எனக்கே வந்து நான் ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க எல்லாரும், உள்ளேந்து வரலன்னு. உள்ளேந்து என்ன பாவம் வரணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன். அப்புறம் போகத்தான் அது புரிஞ்சுது. நம்ம ஃபீல் பண்ணி பண்ணுறச்ச தான் உள்ளேந்து அந்த பாவம் வருது அப்படிங்குது. அதை அவங்கள சொல்லி பண்ண வைக்கிறது, அது ஒரு தனி இதுதான். அண்ட் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்களாக்கா? இல்லை, அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுற ப்ரோக்ராமை நான் நிறுத்திட்டேன். மோஸ்ட்லி நிறைய இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்காக வேண்டி டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக வைக்கிற ப்ரோக்ராம். அப்படி பார்க்க போனால் கேரளாவிலையும் ஆந்திரா, தமிழ்நாட்டில் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுவும் பண்ணியிருக்கேன், கல்யாண ப்ரோக்ராம்களும் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது தோணுதோ அந்த மாதிரி இருந்து இது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அதில் வந்து அவங்க எனக்கு ஸ்பெஷலாக 3 hours கொடுத்தாங்க. சாதாரணமாக 1/2 hour தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும், எனக்கு 3 hours கொடுத்தாங்க. அதுவும் Jan 1 அன்னைக்கு அவருக்காக வேண்டியே ஒரு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். நான் மட்டும் பண்ண போகிறதே, என்னுடைய பசங்களும் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி டான்ஸ் ட்ராமாவாக பண்ணேன். கும்பகோணம் ஏபி சாந்தி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டிய உலகத்துலேயும் சரி, சினிமாவிலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா கரெக்டாக சொல்லியிருக்கார், அவர் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாதிக்க பிறந்தவள் சாதிச்சிட்டிங்க. அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டியமாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இருந்து ஒரு பெண்மணியாக இருந்து உங்களுக்குன்னு ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கையும் நல்லபடியாக வாழ்ந்தீங்க. இந்த கடந்து வந்த பாதையில் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடந்து வந்த பாதையை பற்றி. கடந்து வந்த பாதைன்னு பார்த்தாக்கா, குழந்தைங்களை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியாமல் வளர்த்துட்டு, என்ன மாதிரி திடீர்னு ஒரு ஓப்பன் இதில் போய் எக்ஸ்போஷர் ஆரச்சு ரொம்ப சஃபர் பண்ணி அதை புரிஞ்சுட்டு இது பண்ணதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். குழந்தைங்களை வந்து பொத்தி வளர்க்குறோம், நம்ம வந்து இதுவாக பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஃப்யூச்சரில் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துங்கிறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நடந்துக்கணும். ஏன்னா என்னுடைய டான்ஸு கிளாஸில் அப்படி ஒரு குழந்தை இருக்கிறா. அவங்க அப்பா வந்து ஏதோ முஸ்லீம் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரா, அதனால் அந்த தாக்கம் வந்திருக்கோ என்னவோ தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து க்ளோஸ் நெக்குடு ட்ரெஸ் தான் போடணும். அப்புறம் வந்து கிளாஸ் முடிஞ்சாலும் உடனே வந்து அவங்க அம்மா வந்து அழைச்சின்னு போவாங்க. சப்போஸ் அம்மா வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அந்த மிஸ்ஸை கையை பிடிச்சிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சிராளாம், நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப திட்டு விழும், அடி விழும், நீங்கள் தயவு பண்ணி இருங்கன்னு. அதனால் அவங்க அம்மா வர வரைக்கும் இருந்து அழுக. அதாவது ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி பொத்தி வளர்த்துட்டு அப்புறம் நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு இதுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த கட்டத்தில் கூட அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குங்கிறது பார்க்குறப்ப பேரண்ட்ஸ் கொஞ்சம் அந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை நினச்சி இந்த மாதிரி பொத்தி வளர்க்காம கொஞ்சம் தெரியப்படுத்தி வளர்க்கணும். கும்பகோணம்னாலே வந்து கோயில்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஊரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்? கும்பகோணத்தில் நிறைய கோவில் இருக்குது. அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தாலும்
அந்த ஊரில் வந்து நிறைய கோவிலுக்கு நான் போனதே கிடையாது. அக்கா கிட்டத்தட்ட 80% கோயிலுக்கு நான் போயிருக்கேன். நீங்கள் இந்த வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க. அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தது. அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. ஃபேமிலி நேமே அரண்மனைங்கிறது எங்கள் ஃபேமிலி நேம். அந்த அரண்மனை லேடிஸ் வந்து வெளியில் வரமாட்டாங்கங்கிறது ஒரு இது. அரண்மனை லேடிஸ் என்ன கோஷா மாதிரி உள்ளே உட்காந்துருக்கணும்க்கா, வெளியில் போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. எங்கள் அம்மா கூட ரோட்ல எல்லாம் நடந்தெல்லாம் அப்படி ஒரு கல்ச்சர். ஆமாம். ஒரு பட்டீஸ்வரன் துர்கை அந்த கோவிலுக்கெல்லாம் இப்போ போனால் கூட அதெல்லாம் போயிட்டு வருவேன். அதே மாதிரி ஆலங்குடி குரு கோவில் அதுக்கெல்லாம். ஆனால் கும்பகோணத்தில் இருக்க கும்பேஸ்வரர் கோவிலுக்கோ இல்லை இந்த கோவிலுக்கோ அது பழக்கம் இல்லை. அதனால் இப்போவும் எனக்கு என்னால் அங்கே மெட்ராஸில் வந்து பார்த்தசாதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், 2 கோவிலுக்கும் இது பண்ணுவேன். இங்கே இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாபா கோவில் பார்த்தா வந்தோடனே பாபா பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. அவங்க கொடுத்தது தான் அது, அங்கேருந்து வந்தது, சிரிடியிலேருந்து கொண்டு வந்த பாபா அது. அந்த பாபா கோவில் வந்து சின்னதாக இருக்குது, இருந்தாலும் ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே அடிக்கடி போவேன். அப்புறம் அந்த பிரிட்ஜு பக்கத்தில் பிள்ளையார் கோவில், அதுக்கே வந்து இவங்க ஜெயலலிதாம்மா கோவில் தான் சொல்லுவாங்க. அது அவங்க வந்து அதை கூப்பிட்டுட்டு தான் போவாங்க. அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போவேன். அவங்களுக்கு அது என்ன தெரியல, அந்த பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்போ எங்கே போகணுன்னாலும் அந்த பிள்ளையார் அந்த வழியாக காரில் வந்து அப்படியே கார்லேருந்தே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியம் நீங்கள் ஆடும்பொழுது அதில் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் இருக்கும் இல்லையா? அப்போ சில சமயம் வந்து கிருஷ்ணராக இருக்கும், இல்லைனா வந்து சத்யபாமா இருக்கும், இல்லை சில சமயம் ராவணனா பண்ணியிருப்பீங்க. ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஸ்டேஜில்? இல்லை, இது வரைக்கும் வந்து டான்ஸ் ட்ராமா பண்ணினா கூட என்னுடைய நீஸ் தான் கிருஷ்ணராக பண்ணுவான். என்னுடைய எல்லா ஸ்கிரிப்டுமே பேஸ்ட் ஆன் கிருஷ்ணாவாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு சீரியலுக்கு எழுதின கதையில் கூட டான்ஸை பேஸ் பண்ணி தான் கதையும் இருக்கும். அதனால் இது சோஃபார் நான் வந்து அந்த ஜுவாலாவில் கிருஷ்ணராக பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் நான் இதில் எப்போவுமே வேறு கேரக்டர் பண்ணதில் ஹீரோயினாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ரோல் பண்ணீங்க? கிருஷ்ணனா நீங்கள் ராதையாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து நான் பாரதியாருடைய சாங் எடுத்து பாரதியினுடைய சென்டினரி இயர்க்காக வேண்டி பண்ணினேன். பாரதி கண்ணம்மான்னு சொல்லிட்டு அவர் பாரதியாருடைய சாங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கண்ணன் ஒரு கண்ணம்மா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இது அந்த மாதிரி அந்த இது வந்து கண்ணம்மாவாக பண்ணினேன் நான். வெரி நைஸ். அக்கா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து குலதெய்வம் இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் எதுக்கா? இவர் வெங்கடாஜலபதி. அப்புறம் இந்த கோவிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னாக்கா சாமி இருக்கார், ஒரு சுப்ரீம் பவர் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்காக வேண்டி கோவிலுக்கு போனால் இவ்வளோ வெண்ணெய் எடுத்து அஜமார் மூஞ்சில் அப்பி வைக்கிறது, அப்புறம் பிள்ளையார் உடம்பெல்லாம் குழக்கட்டையை ஒட்டி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதில்ல, இப்போ உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக வேண்டி உங்கள் உடம்பு மேலே எல்லாம் ஒட்டி வச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவருக்கு பிடிக்கும் மோதகம்ங்கிறதுக்காக வேண்டி உடம்பெல்லாம் ஒட்டி வச்சாக்க இது என்ன அது பைத்தியகாரத்தனமா இல்லை? அதை வந்து கோவிலையும் என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு அது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் இவர் மூஞ்சில் வெண்ணெயை அப்பி வச்சுருப்பாங்க, ஆஞ்சநேயர் மூஞ்சில். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சாமிக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் குருக்கள் போய் திருமங்கல்யத்தை அம்மனுக்கு போடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் எதுக்கு போனால் தானே இதெல்லாம் வந்து போகாமல் இருந்துட்டாக்கா இது அது அப்படியே போனாலும் நேராக போய் மெயின் இதை மட்டும் மெயின் சந்நிதி மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ யூ டோன்ட் லைக் அதை வந்து என்ன இன்ஹைஜீனுங்கிறதுனால ஃபீல் பண்ணுறீங்களா? இன்ஹைஜீன் இல்லை, நீ சாமியாக கும்பிடு, பூவை போடு, எதாவது பண்ணு, அதை என்ன கொண்டு போய் மூஞ்சி அப்பி வைக்கிறது. நல்ல பாயிண்ட்டுக்கா இது நீங்கள். ஆமாம், நிச்சயமா என்னால் அது பார்த்து பொறுக்க முடியல. சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஊதுபத்தி பேக்கெட்லையோ இல்லை இதுலேயோ கற்பூர பேக்கெட்லையோ அம்பாள் இருந்தாலும் அது மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி கிழிச்சு போட்டதுக்கப்புறம் காலில் படும், அது வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அப்பள பாக்கெட் எடுத்தால் அதில் வந்து மகாலட்சுமி. கரெக்டான விஷயம் அது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த காசி மாலை இருக்குது இல்லைங்களா, அந்த காசி மாலை வளையல், காசி மாலை, கம்மல்லாம் கூட போட மாட்டேன். நான் அம்பாள் அப்படிங்கிறது வந்து ஹிருதயத்தில் இருக்கணும், அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். அதை போய் நம்ம கையில் காதில் எல்லாம் போட்டுக்கிறது வந்து தப்பு. அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஸ்பெஷலாக வந்து இப்போ வீவ் பண்ணி வருது சாரீஸ், அதில் வந்து கிருஷ்ணர் ராதேகிருஷ்ணன் சொல்ல ஆக்சுவலாக எனக்கு ஒருத்தங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க ராதேகிருஷ்ணன். நான் சொன்னேன் எனக்கு கட்ட மாட்டேன், காலில் இருக்க கிருஷ்ணன் நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து இது யானை வந்து இது சிம்ம வாகனம்,
பெருமாளுடைய சிம்ம வாகனம், அதை வந்து நீங்கள் வந்து இதில் போட்டு காலில் மிதிச்சுட்டு நடந்தாக்கா. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அதாவது ஆலப்பி பக்கத்தில் ஒரு ஷூட்டிங்கு போயிருந்தேன். அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து பக்கத்தில் ஒரு 200 வருஷம் பழசு பகவதி கோவில் இருக்காங்க, போங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா சும்மா இருக்கலாம். அது ரொம்ப அழகான கோயில், நான் போயிருக்கேன். அப்படியா? எல்லாம் அந்த சைடு பூரா எல்லா கோயிலும் போயிருக்கேன் நான். என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறேன், ஆமாம் காரையும் கொடுத்து போக சொன்னால் நீங்கள் எதுக்கு எழுந்துருங்கன்னு சொல்லி அழைச்சின்னு போயிட்டான். அங்கே போனாக்கா அங்கே இதில் சந்நிதியில் நின்னாக்கா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. திரை போட்டு அலங்காரம் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து இதில் கொண்டு போய் உட்கார சொன்னாங்க, பிரச்சனை பார்க்குற இடத்துல. நான் பிரச்சனைலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். இல்லை சும்மா வந்து உட்காருங்க சொன்னேன். அங்கே போய் உட்கார்ந்தோடனே அவர் வந்து மூஞ்சை பார்த்துட்டு, நீங்கள் வந்து உங்களை பார்த்தா இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா வீட்டை விட்டு ஓடி போனால் போகிறோன்னு இருக்குது, ஆனால் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதாவது உலகத்தில் எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க, எத்தனையோ பொம்பளைங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்பா அம்மாவாக வர்றது 2 பேர் தான். நம்முடைய கூட பிறந்தவங்களாக வர்றது சில பேர் தான். பொறுக்கி எடுத்த மாதிரி வருது. அது எப்படி வருது? முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை இருந்த அந்த கடன் தீர்றதுக்காக வர்றாங்க. அந்த கடனை நீங்கள் தீர்க்காமல் நடுப்புற ஓடி போனீங்கன்னா இந்த கடன் தீராது, அடுத்த ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும். வெரி ட்ரூ. அப்போ வந்து இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது. இப்போ வந்து யார் பூனை யார் பசு உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும். இதே உங்கள் கடனை தீர்க்காமல் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் இது புலியாக இருக்கும், நரியாக இருக்கும், எதுவாக இருக்கும். அந்த கடன் தீர்க்கறதுக்கு மறுபடியும் அவங்களோட நீங்கள் போராடி ஆகணும். வெரி ட்ரூ. அதனால இப்போவே தீர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலே இட் வாஸ் சச் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. எஸ் அஃப்கோர்ஸ். என்னக்கா நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக என்னென்னமோ செஞ்சுருப்போம், அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு உங்களோட பேசினது, உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்த்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இங்கே சொல்லணும், அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. நிறைய பேருக்காக எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய கேட்பாங்க. அந்த ஒரு நல்ல குணம் கூட நிறைய பேர்கிட்ட கிடையாதுக்கா. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிக சிறந்த குணம். ஸோ இந்த குணத்தை நீங்கள் எல்லாரும் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நேரம் போனதே தெரியல எனக்கு. ரொம்ப நன்றி. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். உங்கள் கட்டிடத்தை உருவாக்க ரெடிபிரிக் ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் iOS ஆப்பில் உங்கள் கட்டுமான பொருட்களை வாங்க ரெடிபிரிக் ஆப்பை டவுன்லோட் செய்வோம்.